ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெண்டைக்காய் புளிக்குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. 3 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. வெங்காயம் வதங்கிருச்சுங்க. 4 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி விட்டுலாங்க. ஒரு பாத்திரத்தில் 1 லெமன் சைஸுக்கு புளியை ஊற வச்சு கரைச்சிக்கோங்க. வெங்காயமும் தக்காளி வதங்கிருச்சுங்க. இது ஆற விட்டுறலாங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் 4 துண்டு தேங்காவை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி வச்சுக்கோங்க. இது கூட வெங்காயமும் தக்காளியும் சேர்த்து அரைச்சி வச்சுக்கோங்க. அதே கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கோங்க. வெந்தயமும் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை பொரியட்டுங்க. 1/4 கிலோ அளவுக்கு வெண்டைக்காவை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. வெண்டைக்காய் நல்லா வதங்கிருச்சுங்க. இது கூட புளி கரைசலை சேர்த்துக்கலாங்க. நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போது அரைச்சி வச்ச தேங்காய், தக்காளி, வெங்காயம் விழுதுகளை சேர்த்துக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தண்ணி தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. குழம்பு நல்லா கொதிக்கட்டுங்க. இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சுங்க. வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.